பகல் நேர அள்ளிகள் பாகம் 5. தேவநாதன் தேன் நிற சூட்டுக்கு மாறிக்கொண்டிருந்த போது அந்த அறைக்குள் நுழைந்தாள் காந்தாமணி. என்னங்க? தேவநாதன் கோட்டு பட்டன்களை மாட்டிக்கொண்டே திரும்பினார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணினார். அப்படியா? என்ன விஷயம்? வந்து சொல்லு. ஒரு சங்கடமான நிலைமையை அவர் உண்டு பண்ணிட்டார். அதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியல. தனது அடர்த்தியான புருவங்களை உயர்த்தி கொண்டே அவளை பார்த்தார். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. நம்ம பொண்ணு தாரிகாவுக்கு அவர் விருந்து கொடுக்க ஆசைப்படுறாராம். அதனால் ஹோட்டல் பரணிக்கு அவளை மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் அனுப்பி வைங்கன்னு சொல்கிறார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. தேவநாதன் சிரித்து கொண்டே, இவ்வளவுதானா விஷயம்? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். தலையில் இடி விழுந்த மாதிரி என் முன்னால் வந்து நின்று தயங்கி நீ பேச ஆரம்பிச்சதும் நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்னங்க, எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் எதுவுமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க. இதுவா பெரிய விஷயம்? திருமணத்துக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஹோட்டலுக்கு அவளை அனுப்பி வையுங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அதுவும் என்கிட்டயே சொல்கிறார். காந்தாமணி, நீ ஏதோ தப்பான அர்த்தத்தோடு அந்த விஷயத்தை பார்க்குற. ஹோட்டல் பரணி 5 ஸ்டார் ஹோட்டல். தனிப்பட்ட நபருக்கு தரக்கூடிய சின்ன விருந்திலிருந்து நிறைய நண்பர்கள் உறவினர்களுக்கு தரக்கூடிய பெரிய விருந்து வரைக்கும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அங்கே தாரிகாவுக்கு அவர் விருந்தாக தர நினைச்சதில் எந்த தப்பும் இல்லை. அடுத்த தலைமுறையின் மாறுதல்களையும் புரிஞ்சுக்கிட்டு நாமும் நடந்துக்கணும். இப்போ நான் தாரிகா கிட்ட என்ன சொல்கிறது? அவளை போக சொல்லு, கவலைப்பட ஒன்றுமே இல்லை. காந்தாமணி அங்கிருந்து நடைபெயர்ந்து தாரிகாவின் அறைக்குள் சென்றாள். ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்பாய் நின்றிருந்த தாரிகா டிசம்பர் பூ நிற சல்வார் கமிஸில் அவள் அழகு எடுப்பாய் தெரிந்தது. எங்கேயோ கிளம்பிட்டுருக்க போல இருக்கு. ஆமாம்மா, அன்றைக்கி அழைப்புதல் தரத்துக்காக புறப்பட்டேன். கார் விபத்தில் ஆடிட்டர் இறந்துட்டதால் போக முடியல. இன்றைக்கி போய் அந்த வேலையை முடிச்சிடலாம்னு இருக்கேன். கொஞ்சம் முன்னால் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணியிருந்தார் தாரிகா. ஆமாம், எனக்கும் பண்ணியிருந்தாரும்மா. அப்படின்னா நீ இப்போது ஹோட்டல் பரணிக்கு தான் கிளம்பிட்டுருக்கிறியா? போகிறதா வேண்டாமான்னு நீ தாம்மா சொல்லணும். அப்பா உன்னை போக சொல்லிட்டாருமா. அப்படின்னா சரி, அழைப்புதல்களை தர வேலைகளை பார்த்துட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போயிடுறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். மாருதி ஆம்னி வேனை அந்த ஹோட்டலின் 4 சக்கர நிறுத்தத்தில் நுழைத்தாள் தாரிகா. காரின் கண்ணாடிகளை மேலே ஏற்றிவிட்டு சாவியை பிடுங்கிக் கொண்டே ஹோட்டலின் முகப்பை நோக்கி நடந்தாள். கண்ணாடி கதவுகள் அவளை விழுங்கின. வரவேற்பு அறை சோஃபாவில் புதைந்திருந்த சுந்தர் இவளை பார்த்தது முகம் பூராவும் மகிழ்ச்சியின் அடையாளங்கள் படிய எழுந்து வந்தான். வெல்கம் தாரிகா. ரொம்ப நேரமாக காத்திட்ருக்கீங்களா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து 10 நிமிஷம்தான் ஆகுது. அதனால் நீ வரேன்னு சொன்னதால் உனக்காக 10 வருஷம் வேணாலும் காத்திட்ருப்பேன். அவனுக்கு ஒரு புன்னகையை கொடுத்து விட்டு, தயவு செய்து இந்த மாதிரி சினிமா வசனம் சொல்லாதீங்க ப்ளீஸ். உன் முகத்தில் இருக்கிற வெக்க சிரிப்பையே சொல்லுதே நீ அந்த வசனத்தை ரசிச்சிருக்கேன்னு. இது வைக்கிறதுக்கான சிரிப்பு இல்லை, கோபம். என்ன சொல்கிற? என்கிட்ட தனியாக வர சொல்லியிருந்தால் நான் ஏதாவது காரணத்தை சொல்லிட்டாவது இங்கே வந்திருப்பேன். என் அம்மா கிட்ட அவளை அனுப்பி வையுங்கன்னு சொல்லி அவர்களையும் அவஸ்தைக்குள்ளாக்கி என்னையும் சங்கடப்படுத்திட்டீங்க. வீட்டுக்கு தெரியாமல் சந்திக்கிறது தான் தப்பு. வெளிப்படையாக பெரியவங்க கிட்ட சொல்லிவிட்டு சந்திக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இந்த காலத்தில் பையனும் பொண்ணும் சேர்ந்து அடிக்கிற லூட்டிகள் எவ்வளவோ இருக்குது. நம்ம அப்படி ஒன்றும் இல்லையே. டீசெண்டாக ஒரு விருந்து மட்டும் உனக்காக ஏற்பாடு பண்ணினேன், அவ்வளோதான். கல்யாணத்துக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. இப்போ விருந்து தர வேண்டிய அவசியம் என்ன வந்தது? கேட்ட தாரிகாவை பார்த்து புன்னகை புரிந்தார் சுந்தர். நம்ம போய் உட்கார வேண்டிய இடத்தில் உட்கார்ந்து பேசுவோம் சொல்லிக்கொண்டே அவளை அந்த ஹோட்டலுக்குள் கூட்டி சென்றான் சுந்தர். விஸ்தாரமான சாப்பாட்டு மேடையை காக்க விருந்து அறை,
என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட சின்ன சின்ன அறைகள் தென்பட்டன. முன்பதிவு என்று அட்டை தொங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் அவளை கூட்டி போனான் சுந்தர். குறுகலான அறை. அவர்கள் இருவர் மட்டும் உட்கார வசதியான 2 நாற்காலிகள் மட்டும் போடப்பட்டிருந்தன. மனதிற்கு இதமான இளஞ்சிவப்பு நிற வால்பேப்பர் நாலா பக்கமும் ஒட்டப்பட்டிருந்தன. உட்கார் தாரிகா, இப்போ உனக்கு ஒரு ஆச்சரியத்தை காட்டப் போகிறேன். அவள் குழப்பம் விலகாத பார்வையில் அவனை பார்த்து கொண்டே உட்கார்ந்தாள். சுந்தர் அங்கிருந்த அழைப்பு மணியை அழுத்தினான். ஹோட்டலில் பணிபுரியும் பெண் பிரசன்னமானாள். சார், அதை கொடுத்து அனுப்புமா? ஓகே சார். தாரிகா திகைப்புடன் உட்கார்ந்திருக்க சில நிமிடங்களில் கொடை கொடையாய் சிவப்பு நிற ரோஜாக்களை அங்கே கொண்டு வந்து அரை பூராவும் கொட்டி பரப்பினார்கள். காற்றில் மூச்சை அடைக்கிற மாதிரி ரோஜா மனம். ஒன்றை எடுத்தான் சுந்தர். பிரமித்து போயிருந்த தாரிகாவிடம் நீட்டினான். கிட்டத்தட்ட 5000 ரோஜா பூக்கள் இங்கே இருக்கு. உனக்கு பிடிச்ச பூ ரோஜா தானே? ஆமாம். எதுக்கு இதெல்லாம்? இன்னைக்கு ஒரு விசேஷம் இருக்குது. விசேஷமா? என்ன விசேஷம்? யோசிச்சு பார், உனக்கே நல்லா புரியும். யோசிச்சு எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு தெரியவும் இல்லை. நல்லா யோசனை பண்ணிப்பார் தாரிகா. நல்லா பார்த்துட்டேன். நீ சரியாக யோசிக்கல. இன்றைக்கி உன்னோட பிறந்த நாள். அதுக்காகத்தான் இந்த விருந்து. ஓ, உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போது தான் உன் ஜாதகமே என்கிட்ட இருக்கே. அதில் பார்த்து குறித்து வைத்திருக்கேன். நான் பிறந்த நாளை கொண்டாடுறதே இல்லை சுந்தர். அப்படியா? ஏன்? வயசு தெரிஞ்சிரும்னா? சேச்சே, அப்படிலாம் இல்லை. அம்மா மட்டும் என் பிறந்தநாள் அன்னைக்கு கோயிலுக்கு போய் என் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க. அதுவும் என் பிறந்தநாள் போன வாரமே வந்துட்டு போயிடுச்சு. அது எப்படி? இன்றைக்கி தானே டிசம்பர் 5. அம்மா எப்போவுமே நட்சத்திரப்படி தான் பிறந்தநாளை கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஆங்கில தேதியை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. சிரித்தான் சுந்தர். நான் ஆங்கில தேதியை வச்சு தான் பிறந்தநாளை கொண்டாடுவேன். அவன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்ன, ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? எனக்கு பிடிக்கல. என்ன சொல்கிற? என் பிறந்தநாளுக்காக ஒரு ரோஜா பூவை வாங்கி நீட்டியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி ஆயிரக்கணக்கான பூக்களை வாங்கி இறைச்சிருக்கிறது என்னை பொறுத்தவரை பொறுப்பில்லாத தனம், ஊதாரித்தனம். அதிர்ச்சியோடு அவளை பார்த்தான் சுந்தர். சாரி, என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த விருந்தை ஏற்றுக்க தயாராக இல்லை சொல்லிக்கொண்டு எழுந்தவளை ஆணியடித்தாற் போல் இமைக்காமல் பார்த்தான் சுந்தர். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி. வணக்கத்துடன் நான் உங்கள் மதி.